தெரியுது இது மட்டுமா? ஆமா 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 இத பாக்குறதுக்குன்னு. சரி 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 வேமா வணக்கம் வைக்கிறாங்க. நல்லா இருக்கிறீங்களா? ஏன் நல்லா இல்லன்னா என்ன பண்ண போற? எங்கட பாலை குடிக்கிறீங்களா? எங்கட பணியாரத்தை கடிக்கிறீங்களா? உங்கட்ட பாலை குடிக்கிறீங்களா? பணியாரத்தை கடிக்கிறீங்க? ஐயோ இங்க கடிச்சிட்டால அப்படியே இதா தாண்டா இருக்கு. ஓங்கற கொடுத்தா நீ மட்டைக்கு அப்படியே போந்துற பாத்துக்க. உனக்கு அறிவு இருக்கா? நீ சோத்துறதுக்கு சோத்த விட்டு சுண்ணா மதிக்கிறேன் வந்து. உனக்கு அறிவு இருக்கா? சூடு இருக்கா? சோல்ல இருக்கா? மேல தான் இருக்கா? இல்ல உனக்கு கீழ தான் இருக்கா? இவ்வளவு பேசுறியே என்ன நீ கேக்குற? இன்னைக்கு வரட்டு நக்கி அப்படின்னு கேக்குற ஒரு ஆம்பளை பிள்ளைய பார்த்து. எதுக்கு எதுக்கு மூத்திர கழிச்சு அடிக்காடா? சளிய சட ஓட்டு பாவடே எப்ப துவைச்சாலடா? அதை தூக்கி பாத்துட்டியா நீ? இங்க வந்தோடனே எப்படி இப்படி காலை தூக்குனா காலை தூக்குற பொம்பளை காலை தூக்குனா விளங்க மாடா? பேசுற பேச்சு எங்ககிட்ட பேச முடிச்சிட்டியா? பேசி முடிச்சிட்டியா? என்ன பேசுவேன் இன்னொன்னு என்ன பேசுவேன் இன்னொன்னு ரோசா உள்ள ஆம்பளையா இருந்தா என்ன நான் பேசல நீ ஊட பேசக்கூடாது. சரி நான் இவ்வளவு நேரம் அமைதியா இருந்தேன். சரி சோத்தத்துக்கு அறிவு இருக்கா? சூடு சொரணை இருக்கா? அது இருக்காதுன்னு கேக்குறிய? உனக்கு நீ சோத்த திருட அறிவு இருக்கா? கீழே இருக்கா? மேல இருக்கா? நேட்டமா இருக்கா? நீட்டி இருக்கா? அப்படின்னா எது கட்டனா இல்ல? உன்னை பார்த்தோன்னே எப்படி பணியாரத்துக்கு படுத்து கட்ட பயமனே, எப்படி தோசைக்கு தொண்ணாந்த பயமனே, எப்படி பக்கடாவுக்கு அக்கறை பயந்தனே, எப்படி இடியப்பத்துக்கு இருபது அறுபது இல்ல ஈனா வானா மூணா ஈனா எதுவும் பேசினா? யாரு நீங்க? நான் பேசுனா? இல்ல இல்ல எங்க ஆடுறதுக்காரர நான் தப்பா எதுவும் பேசுனா? இவங்க அப்படிலாம் பேச மாட்டாங்க. ஒல்லி செயல்பாடோட சரி, பேச்செல்லாம் இல்ல. உனக்கு தானே தெரியும் புலங்கல. உனக்கு எனக்கு தானே எப்படிங்கிறது எனக்கு தானே தெரியும் எல்லாமே. ஆமா இவங்க சொல்றாங்க பாரு, அவங்க கூட்டிக்கிட்டு வந்து விட்டவங்க இல்ல. ஆமா ஏமா இவங்க சொல்ற குழுவுல குழுவுல காசு எடுத்து போட்டு புருஷக்காரனை போட்டு தொந்தரவு பண்றது. ஆமா இவங்க எங்கேயாச்சும் கடன் வாங்கி விட்டாங்கன்னு வைங்களே, அவங்களுக்கு பணம் கொடுக்கணும்னு இவங்க பேசுறது எல்லாத்தையும் பேசி என்ன பண்றது? எல்லாம் கடன் வாங்கி இது பண்றதெல்லாம் எதுக்குன்னு நினைக்கிற? புள்ளைய படிக்க வைக்கவா? இல்ல கடன் கப்பி இடம் வாங்கி வீடு கட்டவா? ஆஸ்பத்திரி செலவு பார்க்கவா? எதுக்கும் இல்ல. காசு வந்தோடனே செயின் இந்த கொலுசு இந்த மாதிரி வாங்குறது. புடவை இது வேற 300 ரூபாய்க்கு வாங்கலாம், 400 ரூபாய்க்கு வாங்கலாம். அந்த அங்க பிளாட்பாரத்துல விற்கிறது கண்ணாடி இதுல வச்சுட்டாங்கன்னு வையே 50,000 இருந்தாலும் வாங்கிடுறது. வாங்கிக்கிறது அங்கே கிழிஞ்சிருக்கானோட பாக்குறது இல்ல. அவங்க அப்படிதான் அவங்க எல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு இருக்குது. 3 வருஷத்துக்கு முன்னாடி காசு 50,000 60,000 கேட்டோன்னா ஒன்னே எடுத்து நீட்டினாங்க. இப்ப கேளு ஒரு 50 ரூபா 1 ரூபா இல்லைண்டு அங்க புதுக்கோட்டையில கிளம்புனோட போன் அடிக்கிறாங்க. 1 ரூபாய்க்கு முட்டாய் வாங்க கூட காசு இல்ல அப்படின்ட்டு. என்ன பண்றது? இதாச்சும் தேவைலடா. வீட்டுல பழைய சோறு கூட வழி இருக்காது. இவங்க வந்தோடனே இங்க கேக்குறாங்க சிக்கன் ரைஸ் வாங்கி கொடுத்தா தான் இவங்க வருவாங்கலாம். முன்னாடியே சிக்கன் ரைஸ் வாங்கி கொடுத்தா தான் இங்க வருவாங்கலாம். சிக்கன் ரைஸ் இல்லாட்டி என்ன பண்ணுவாங்கலாம்? என்ன அறிவு கட்ட கூவே நீ சொல்றிய சிக்கன் ரைஸ் கேக்குறான் 1 ரூபாய்க்கு வக்கலமா நீ சம்பாதிச்சு என்கிட்ட கொடுத்த மாதிரி பேசுறிய. நான் ஆண்களுக்கு மரியாதை கொடுப்பேங்க. ஏன் தெரியுமா? என் கூட பிறந்த ஒரு ஆணு, நான் பிறப்பதற்கு காரணமா இருப்பது ஒரு ஆணு, நான் கட்டிக்க போறது ஒரு ஆணு. அதனால எல்லா ஆண்களுக்கு நான் மரியாதை கொடுப்பேன். உன்ன மாதிரி ஒரு லொப்ப பையல பார்த்தேன்னு வச்சுக்கவே இங்க நான் யாருக்கு வேற மரியாதை கொடுப்பேன். உன்ன மாதிரி பார்த்தா சொல்லி பேசுறீல்ல, நீ என்னதான் பேசி கிழிச்சு போற? நீ கிளி நான் அத வந்து மே ஓட்டு கீ ஓட்டு நடு ஓட்டு இல்ல ஓட்டு நான் ஓட்டிட்டு போறேன். சரிமா நீ சொன்ன கரெக்ட்டா தான் கேக்குற. சரி வாஸ்தவமானதா தான் பேசி. சரி நான் இல்லன்னு சொல்லல. ஏங்க நானும் வந்து யாரையுமே பெண்களை நான் குறையா சொல்லல. சரி ஆனா ஒண்ணே நான் சொல்லுவேன். எதுக்கு? மத்த பெண்களை நான் சொல்லவே மாட்டேன். எதுக்கு? என்ன வெண்ணக்கியான்னு சொல்ற?
இருக்கிறதுலே ஒரு லூசு முண்டை யாருன்னு கேட்டேன்னு வைவேன், புதுக்கோட்டையில ரஞ்சனி தான், வேற யாருமே கிடையாது. லூசு கிறுக்கு அதெல்லாம் என்னத்துக்குங்க அர்த்தம்? என்னத்துக்கு அர்த்தம்? ஆர்வம் அர்த்தம். அட லூசு பயல, அட அரவட்ட கூவே, நீ முன்ன மாதிரி அப்படிலாம் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டியா? வாயில தப்பான வார்த்தை வராது. அடேங்கப்பா. என்ன நீ சொல்றீல ஆண்களுக்கு மரியாதை கொடுத்தாங்க, அப்ப எப்படி இருந்தாங்க? ஆண்கள்லாம் காலையில எந்திரிச்சோடனே ஏற்கல் போய் தோல்ல வச்சுக்கிட்டு கோவணத்தை கட்டிக்கிட்டு பொண்டாட்டி கையில நீராகரத்தை வாங்கி குடிச்சிட்டு காலையில உழுவ போனான்னு வச்சுங்களேன், காலை சாப்பாடுக்குள்ள 100 குழி ஊதி முடிச்சிருவா. அப்ப இப்ப நீ என்ன பண்ற? காலையில எந்திரிச்சோடனே கடை திறக்கிறதுக்கு 12 மணி ஆகும், போய் 8 மணிக்கு 9 மணிக்கு லைன்ல நிப்ப, 100 ரூபாய் கொடுக்குறியா 150 ரூபாய் கூடிய பிளாக்ல வாங்கிட்டு வரேன். யாரு சொன்னா? வாங்கிட்டு வந்து குடிச்சிட்டு ஏய் நீ சோத்தத்துக்கு ஆம்பளை கூட பேசாத. பேசி பழகிக்க. 100 ரூபாய் யாரு ஓவரா பேசுறீங்க? தூக்கி சொல்லவே கூடாது. மத்த ஈனவன் வருவா. வாங்கி விக்கிறாங்க. 200 வாங்குற 20 ரூபாய் யாரு கொடுப்பா? உங்க அப்பனா வந்து கொடுப்பா? என் அப்பா என்ன மை 220. இதுல கப்பு தண்ணி தனியா வாங்குற மாதிரி இருக்கு. யாரு? நான் அன்னைக்கு முந்தானத்து 400 கொண்டு போய் வச்சிருக்கேன். ஆமா, இதுல வேற நாளைக்கு கடை லீவு. எவ்வளவு தெரியுமா? அத குடிக்கணும். சொல்றா, கடையங்கன்னு தெரியாம உடனே தாண்டா கூட்டிட்டு போனேன். குடிச்சு நல்ல முறை நீ கெடுத்துக்கிட்டாத. ஆண்டி விழா ஒரு நிமிஷம் கூட ஆகலடா. நீ போறம்போது போய் அதெல்லாம் குடிச்சு தெரியலாம். ஒரு குடும்பத்துல இருக்க முடியுமா? அம்மா நாங்க குடியாரன் தான். என்ன அம்மா ஒம்மானு எனக்கு இப்படி எல்லாம் வாங்கி வந்தா சோத்துல வெஸ்ட் வச்சு கொண்டு வரேன். ஆமா சரி இரு இருடா லூசு பையல. ஓவரா பேசாதே. இங்க ஆம்பளை ஏன் குடிக்கிறான்? எதுக்கு குடிக்கிறான்னு கேக்குறேன். ஒன்ன மாதிரி பொம்பளைய கட்டினா அவன் குடிப்பேன் இல்லன்னு கேக்குறியா? என்ன கேட்சி சொல்றேன், கல்யாணத்துக்கு முன்னாடி எவனாச்சும் குடிச்சிருக்கோம்னு இருக்கா? குடிச்சாலும் கம்மியா குடிப்பேன், வீட்டுல போய் அமைதியா படுத்துருவேன். நீ மட்டும் குடிக்காம மூந்து வாக்குற. ஆமா ஆமா, உங்க பேசுவாங்க பேச்சு என்னமோ உங்க தான் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னு வைவே, எங்கே இருக்க? யாரோட சேர்ந்துக்கிட்டு இருக்க? என்ன குடிச்சிருக்கியா? அப்பதான் எங்களுக்கு மேற்கொண்டு ஒரு கட்டிங் போட தோணும் தெரியுமா? கேட்டு பாரு. ஏன்னா அப்படி இருக்கனால நம்மளுக்கு கட்டிங் போட தோணும். என்னைக்காச்சும் நீ சமைச்சிருக்கியா? ஒழுங்காதான் சமைச்சு. எங்க அம்மா அழகா சமைச்சாங்க, வாய்க்கு ருசியா. நீ தருத்திய முடிச்சா ஒன்னே கட்டிக்கிட்டு வந்ததுல இருந்து வாய்க்கு விளங்கல சாப்பாடு. எப்படி இருந்துச்சு எங்க அம்மா? பெட்டிக்காரங்கள சொல்றாப்ல பேசுறாப்ல இல்ல. ஆமா, கட்டுன பிற்பாடுதான் தண்ணி குடிக்க தோணுதான். ஆமா. நீ கல்யாணம் பண்ணானே ஏங்க அடியே நல்லா இருக்கிறியா? அத்தை நல்லா இருக்காளா? மாமா நல்லா இருக்கா? என் குழந்தையா நல்லா இருக்கா? நீ எப்படி செல்ல இருக்கிற? அப்படி பேசுறிய ஈர்த்த கடன கூவே. எதுக்கு பேசுற? எர்ற முத பேசி முடிச்ச பேசி வாங்குற மாதிரி. எதுக்கு பேசுற? இல்லன்னு வெச்சுக்க. இங்க பாரு. இங்க ரே ரஞ்சனி ஒரு மத்த டான்சர் வரவா ஒண்ணும் தெரியாதவ. அவட்ட வச்சு இந்த பேச்சுனா அதெல்லாம் மத்த பாத்துக்கங்கற. அதெல்லாம் எதுக்கு பேசுறது? இங்க பாரு. அன்பா சொன்னாலே எனக்கு அறவாசி புரியாது. நீ அதிகாரம் பண்ணச்சுக்கவே எனக்கு அத்தனை புரியாது பாத்துக்க. அதெல்லாம் எதுக்கு பேசுறேன்னு நினைக்கிறேன்? எதுக்கு? கல்யாணம் பண்ணி தொங்காஸ் போற வரையும் தான். அதுக்கு அப்புறம் கால் ரோட்ல ஃப்ரீ கணக்கோட நான் என்ன தெரியுமா? ஆனாடி சண்டை போட வச்சு நசுக்கிட்டு கொன்னுட்டு போயிடுவேன். ஒரு இழுப்பு தான் நரம்பு கட்டா போய் அதோட செத்து போயிடுவேன். அம்மா ஓவரா பேசாதீங்க. நீ அதிகமா பேசுற. யாரு? அதிகமா பேசுற. இவர் சொல்ற பார்த்தா எப்படி தெரியுமா? பட்டி கொட்டையில லோட்டா பருப்பு வைக்கலையே, பட்டி கொட்டையில லோட்டா பருப்பு வைக்கலையே, பருப்பு காட்டி அது மாதிரி ரூபனே அண்ணன் வரையிலே சொல்லி கூட்டி வந்தாரு, தம்பி நம்ம ஊர்ல அசிங்கம் பேசக்கூடாது அப்படின்னு. நான் அப்பவே சொன்னேன், அண்ணே வேற டான்ஸரை பார்த்து கூட்டிட்டு வந்திருந்தேன்னு வைங்களே, தெய்வமா எடுத்து கும்பிடு, கையை எடுத்து கும்பிடலாம். ஆனா ஒரு சில கல்ச்சரைய பார்த்தேன்னு வைவே, அப்படியே எரிச்சு அப்படியே இப்படித்தான் இருக்கும் தெரியுமா? ஆமா வந்து என்னமா தெரியலடா ரூபனு, வந்ததுல இருந்து இது வாட்டுக்கு இறங்கி போகுது ஏறி. ஆமா சரி உன்னவே பார்க்கல எனக்கு 50 ரூபாய் அரைச்சு வச்சு இதுல அப்பன மாதிரி. இருமா மாட்டிக்கிச்சுடா. அதுல தான்டா. அப்பா அம்மா இரு, நான் யார் தெரியுமா? யாரு? நான் பெரிய டைரக்டர். என்ன சொன்னீங்க? அப்படி அப்படியா? எங்க ரூபனே மரியாதை பத்தியா? மரியாதை பாத்துக்க.
போயிரும் போ. இருமா உட்காரு ரூபனு. நீ வா நீ கொண்டு விடுவா. நீ பக்கத்துல வந்து நின்னு. அப்பா நல்லா தொடச்சியா? உங்களுக்கு உட்காரவே தெரியல. உங்களுக்கு ஒரு பொண்ணை கட்டி பொண்ணு என்னத்த கட்டுற? பொண்ணு கட்டினா தான் ஆத்தா இலவசம் என்ன ஐயப்பண்ண கரெக்டா? இங்க நான் பெரிய உன்னை வச்சுதான் படம் எடுக்க போறேன். எத்தனை கோடின்னு நினைக்கிற? சார் ரொம்ப நாளா எனக்கு ஆசை சார். ஒரே என்னைய போடுங்க சார். அதுக்கு தானே ரொம்ப நாளா நானும் இதே நினைப்புல இருக்கேன். உங்களை தான் போடுறேன். என்னைய போடுவீங்களா? நீங்க ஒத்துக்குறீங்களா? எப்படி குளிச்ச? இந்த கப்பு அடிக்குது. 5 வருஷம் ஆச்சு. மண்ட மசிரே இந்த ஆட அடிச்சுச்சுன்னா சார் நீங்க கழுவி விட்டு போன சார். என்னது அண்ணே? நீங்க கழுவி விட்டது பார்த்தி பண்ண வந்து கழுவி விட்டு போவியா? சரி 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 சரி. அம்மா படம் எடுக்க போறேன். அப்படியா? ஆமா. எவ்வளவு உங்களுக்கு சம்பளம் எதிர்பார்க்கறீங்க? உங்க படத்துக்கு பேர் என்ன சார்? அஞ்சலக்குள்ள வண்டி. அஞ்சலக்குள்ள வண்டியா? ஆமா. அந்த படம்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல படம். பேர் வைங்க சார். உனக்காண்டி நீயே வைக்கலாமே. அந்த படத்துக்கு என்ன பேர் வைக்கலாம் சார்? அம்மா ஹீரோ யாரு தெரியுமா? யாரு சார்? ஹீரோவை பாத்தீங்கன்னா வைங்க சார் மம்முட்டி. வெளியில இருந்து ஆள் இறக்கி இருக்கேன். எங்க இருந்து நினைக்கிறீங்க? எங்க சார்? அமெரிக்கா. அமெரிக்கா வந்தா? ஆமா. அவர் நல்லா போடுவாரா? அவருக்கு நான் தான் சொல்லி கொடுப்பேன். அப்படியா? ஆமா. சரி சார். அப்பதான் குளிருக்கு என்னமா இருக்கா படம்லாம். ஹீரோ கூப்பிடுறோமா? ஹீரோ சார். ஹீரோ சார். அந்த பழக்கம் சின்ன வயசுல விட்டுட்டா. பாத்ரூம் போகணுமா? இவளை பார்த்தோன்னே உனக்கு வந்துருச்சா? நான் போடக்கூடிய ஆளு யாரு? நீங்க என்னோட போட போறாங்க. எதுக்கு? ஜோடியா ஹீரோ நோனியா? கரிச்சல போயிடு. ஹீரோ ஓனி. சார் எக்ஸ்கியூஸ் சார். மேடம் தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் நான் சொல்லாம இங்க போய் என்ன ஏறிக்கிட்டு இருக்கேன்? இல்ல சார், நான் ஏறக்கூடிய ஆளு தானே சார். நான் நீங்க என்ன இங்க வேடிக்கை பாருங்க, நான் ஏறேன் சார். நீங்க வாங்க சார். என்ன சொல்ற பத்தி அந்த பிளே ஏற சொல்ல நீங்க வாங்க சார். சார் நான் வேணா இப்படி தான்டா இருக்கணும். டான்ஸ் எல்லாம் இப்படி தான் இருக்கு. 4 ஹீரோயினா இப்படி தான் இருக்காங்க. என்னைய மம்முட்டி போட்டுச்சு. மம்முட்டி போட்டுச்சா? உன்னைய? ஆமா. சரியான வாகன ஆளு தான் போட்டிருக்கான் உன்னை. மம்முட்டி போட்டிருக்கான். மம்முட்டி போட்டுச்சான். சரி, வேற யாரு போட்டது உங்களை? எக்ஸ்கியூஸ் மீ மேடம். ஹீரோயின் மேடம். ஹீரோயின் மேடம். செம்பிளியாட்டு குட்டி இங்க வாங்க. சொல்லுங்க, யாரு போட்டது? இப்ப என்னைய அது போட்டு சொல்லிருக்கு. எது போட சொல்லி? படத்தில் நடிக்கு நக்க போட்டிருக்கு. நக்கவா? உன்னை நக்கா கூப்பிடல, படத்துல நடிக்க கூப்பிடு. ஆமா. தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் நாக்கு வரும். ஓ, நாக்கு வரும். தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் நாக்கு வரும். சரி சொல்லுங்க, நாக்கு வரும். ஓ, நடிக்க வரும் நீங்க சொல்றீங்க. சரி சரி, நடிக்க வரும். ஆஹா, சரி. இப்ப நீங்க போட இருக்கு. ஆமா, நீங்க உங்க விருப்பத்தை பொறுத்து நம்ம ஒரு தடவை போட்டு. சரி, நீங்க விருப்பப்பட்டா நீ முன்னுக்கு வந்துருவே. யாரு? இல்ல நான் டைலாகே மாத்தி இல்ல இல்ல. சரி, இங்க பாருங்க. நான் உங்களை போட்டா நான் முன்னுக்கு வர மாட்டேன். உங்களுக்கு தான் முன்னுக்கு வரும். ஆமா, அது தெரிஞ்சு பேசுங்க முதல்ல. உனக்கு செயல்பாடு உண்டோ? எக்ஸ்கியூஸ் மீ, டைரக்டர் பாருங்க. அவர் நிலைமை பெட்டி கட்டிட்டார், பேக்கப் பண்ணிட்டார். சேர் எடுத்து அடிச்சிடாதீங்க. எக்ஸ்கியூஸ் சார், சேர் எடுத்து அடிச்சிடாதீங்க. உங்களை நம்பி 500 கோடி இன்வெஸ்ட் பண்ணலாம்னு இருந்திருக்கேன். நீங்க தெருக்கோடி தான். தெருக்கோடி தானே? தெரிஞ்சு வச்சு பச்சையா உங்களை நம்பி போட்டோம்னா பேச்சில இந்த லூசை கரெக்ட் பண்ணிட்டேன். பேச்சிலேவா? அணையுது பாரு, அணையுது பாரு. அவன் புதுக்கோட்டையிலே இப்படிதான் அழைச்சுக்கிட்டு திரியறா. என்னமா இது அழைக்கிறது பெரிய விஷயம் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா? அப்படி சொல்லப்படாது, அப்படி சொல்லப்படாது. இருந்தாலும் எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க கரெக்டா எனக்கு உயரம் கரெக்டா இருக்கிறீங்க.
ஐயோ என்ன சொன்னா அத மாதிரி செய்யு. சரி நீ ஏன் படம் எடுத்தானே அவன் என்ன பண்றது? சரி நீங்க salary நீங்க தான் ஆமா மூலமா எனக்கு சம்பளம். நான் எப்படி சொல்லி கொடுக்குறேனோ அதே மாதிரி தான் நடிக்கணும். சரியா? ஓகே ஓகே எப்படின்னு சொல்லி கொடுப்பேன். சரி அம்மா கொஞ்சம் தள்ளி நின்னு. இங்க ஒளியர்ம மாதிரியே இருக்கானடா. இவெல்லாம் இருந்தா எப்படிடா வருது? நீங்க காட்டுற மாதிரியே இருக்கீங்க. சரி இவனா நீ வேணா நீ வாடா. மரியாதையா சொல்றாங்களா? சரி யாரு இப்படி நின்னுமா? நல்லா நின்னு அப்படி நல்லா நிக்கிறியா? அப்படியே இப்படி பாரு இப்படி பாரு இப்படி திரும்பி பாரு. உன் குட்டியா பாக்க குட்டி வந்தாங்க. அதுதான் இருக்கு உருப்படியா. ஆமா குட்டியாச்சு இருக்கு. அதே பிச்சு திக்காம விட்டாங்க. அத வச்சு தான் இன்னும் ஓடி 2 இருக்கு. வருஷம் இருந்திருந்துச்சுன்னா அது இருந்திருக்காது. என்ன ஒண்ணு 2 வருஷத்துக்கு முன்னாடியே தப்பிச்சு நீ தொலைஞ்சிட்ட. நடிச்சிருப்ப. சரி பாத்துக்கடா டேய். மரியாதை நீங்க டைரக்டர் தான் கட் பண்ணி செட்டியா தான் இருந்துட்டேன். மரியாதை அப்படி நான் பேச கூடாது. ஏன்னா உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். அதுதான் பாத்துக்க குழந்தைய போடு. சாரி ஐ வெரி சாரி சார். ஐ ஃப்ளோல டாக் மிஸ்டேக் வந்துச்சு. எந்திரச்சுனா போய் அங்க கழுவிட்டு வா. இங்க இரு. நீ தட்டி கொண்டுட்டு வா. டேய் நான் டைரக்டரா இல்ல மாமா வேலைக்கு வந்திருக்கேனடா. சொல்லு சார். ஒண்ணும் தப்பு இல்லையே. இப்படி வந்துட்டு அவளை பார்த்தோன்னு அப்படி போய் இப்படியோட நின்றன. கட்டி பிடிக்க கூடாது. எப்படி சொன்னேன்னு நீங்க பார்த்தோன்னா அவங்கள போய் அப்படியே கட்டி பிடிக்க சொன்னீங்க. ஆக்சன் தான். ஆக்சன் ஏய் போடுப்பே. இப்படி பிடிக்க கூடாது சொல்லு. நீங்க கட்டிய பிடிக்கிற உங்க குச்சத்தை பிடிச்சிக்க. நான் பார்த்தேன். கவனம் சரி விடு. சாரி. இப்ப அதே மாதிரி நீ பண்ற. டைரக்டர் கேமரா சார் கேமரா ஆக்ஷன். கேமரா ரோலிங் ஆக்ஷன் சொல்லுங்க சார். கேமரா ஆ ரோலிங் ஆக்சன். இந்த சினிமா நீங்க சொல்லி தரவே இல்லையே. சொல்லி கொடுத்தேன். அவனை கூட்டி வச்சு கும்பிடு. நாளைக்கு மாசம் ஆயிடுச்சுன்னா என் பேர்ல வந்து தொலைங்க. கேட்கறிய வந்தது நான் என்ன ஒன்று தெரியாம இருக்கேன். கோவப்படாதீங்க. அவருக்கு ஏற்கனவே நான் கொடுப்பேன். பரவாயில்ல. கூல் டவுன். ஹீரோ அட்வான்ஸா இருக்காப்ல எல்லாம் சேர்த்துலயும். நீங்க கவலைப்படாதீங்க சார். அவருக்கு நான் குடும்ப கட்டுப்பாடு ஏற்கனவே பண்ணிட்டு வந்துட்டேன். நோ சார் எப்படி இதான் நடக்க போகுது? அதான் நடத்தி காமிச்சு நீங்க தப்பா பண்ணிக்க வேண்டாம். உங்களுக்கு இப்ப டிஎட் சாங் போடும். ஒரு நிமிஷம் சார். அவங்க உங்கள்ட்ட ஏதோ ராங்கா பேசுன மாதிரி எனக்கு கேட்டுச்சு. ஆமா அது தப்பு. தப்பு. ஏன்னா நம்ம இடத்துக்கு பழைக்க வந்திருக்காங்க ஹீரோயினி. உங்களை தவறுதலா பேசியிருக்காங்க இவங்க. இந்த லூசை நான் சும்மா விட மாட்டேன். சரி கப்பு வேற கவர் வேற கிழிக்க போறேன். அப்படி நல்லா கேட்கல நீங்க. எப்பன்னு இருக்காடா மாடு. இது சென்னைக்கு அலைஞ்ச கதையாவே இருக்காடா. எப்பன்னு நான் வேலை செஞ்சது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு பாரு. இங்க பாரு. ஏய் லூசு முண்டை நல்லா கேட்டுக்க. சரி. தினைக்கு 100 கிலோன்னு ஒவ்வொரு மூடையா தூக்குறேன். நீ வெறும் 35 கிலோ தான். ஏறி போட்டு செஞ்சானு வை. நான் நல்லா சொல்ல கேட்டுக்கடா. சரி. நீ 100 கிலோ இல்ல 200 கிலோ எதை வேணாலும் தூக்கலாம். இந்த மாட்டை நீ செனவர்த்தனம் நினைச்சேன்னு வை. அதோட முடிஞ்சிச்சு. பத்திரமா இருந்து சேர்த்து பண்ணிட்டு ஊர்ல நல்ல பேரோட வந்துரு. சரி உயிர் முக்கியம்டா. போயிட்டு பத்திரம் ரெடி பண்ணி வைங்க. அடுத்த படம் ரெடி பண்ணுவோம். முடிஞ்சு வச்சு. ஹலோ ஹலோ. அடிய போடி பச்சை சிரிக்கு. அடிய போடி பச்சை சிரிக்கு. அந்த வழிக்கு
அழகிய செம கட்டையா முன்னால சாந்து போட்டு வாழ மாட்டையா பிடிச்சிட்டு போறாங்க கூப்பிடையா அழகுல நீ தாண்டி பண்ண மகிழா அழகாண்டாண்டி புள்ள அரும்பு மீச இட்லி பொங்கல் இந்த என்ன பிள்ளை மாட்டு சிக்கல் தனித்தனியா சுருக்குன்னு ஒரு போடுங்க சொல்றேன். கட்ட வண்டி காப்பாத்த வந்த வண்டி நாகரிஞ்ச வண்டி நாகரிகரிஞ்ச வண்டி வண்டி அரடி முள்ளு முக்கி முக்கி காப்பாத்த வந்த வண்டி பொம்பளை பிள்ளை அது மாதிரி ஆடணுமா? ஆமா. என்னங்க அப்படி சொல்றீங்க? தொழில் இருந்துச்சுன்னா பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை அதை செஞ்சே ஆகணும். என் கொலையா ஆடுதுங்க. அதெல்லாம் ஆடக்கூடாத, கட்டி பத்திரமா வச்சுக்க, தைரியமா வச்சுக்க. एक दो तीन जपमा
பாட்டு பாட மாட்டேன். இப்போ ஒரு பாட்டு ஹிந்தி பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. அது என்ன பாட்டு கோவனே? ஆமா அதே சீ 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 நோனி நோனி சீ. அது ஏதோ ஒரு பாட்டு அது சோக பாட்டு. மீ சீ சீ நோர நாளாச்சி கொஞ்சாலோ மீமோ ஜி நீனே ஜூஜி வாசியாண்டி. ஏதோ ஒரு பாட்டு மறந்து தொலைஞ்சு. அந்த பாட்டு நல்லா லிரிக்ஸ் யாவும் வச்சுன்னா மறந்து போச்சு. ஆமா